எனக்கு பிறந்ததுலேருந்து கண் பார்வை இல்லை. நான் 6 months பிறந்தது. அவருக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் அவர் நிறைய வேலைகளை பண்ணுறாரு. இவர் குரானை மனப்பாடம் பண்ணி அடுத்தடுத்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய சுய தேவைகளை மிக திறமையாக நுட்பமாக செய்கிற ஒரு வேலையை பார்க்குறாருன்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோனில் பேசிட்டு எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பினார். அப்போ கூட நான் கேட்டேன், அப்துல்லாட்ட இந்த மெசேஜ்லாம் எப்படிப்பா அனுப்புறீங்கன்னு சொல்லி. நானே தான் அனுப்புறேன், எப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பார்ப்போம். நான் ChatGPT சொல்ல போகிறேன், நம்ம குரூப்பில் போடுற அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ணு அப்படின்னு. நான் அப்துல்லா பேசுகிறேன், நம்ம குரூப்பில் போடுற அடுத்த மெசேஜை சென்ட் பண்ணு. டைப் ஆகிட்டு பாருங்க. ஓகே, சென்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் டைப் பண்ணி எழுதி காட்ட போகிறேன், நாங்கள் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு தான், இந்த 6 நம்பரும் தான் இப்படியும் மாறி மாறி வருது. இப்போ உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். ஓகே, இந்த 6 dotsக்கு தானே, ஆமா, அதுக்குள்ளதான் முழு விஷயமே இருக்கு, எல்லா மொழியும் இருக்கு. நான் தமிழ், இங்கிலீஷ், சிங்களம், அரபிக் எல்லாம் படிச்சிருக்கிறேன். இது வந்து சூரத்து சஜதா. ஓகே, குல் யதவஃபாகும் மலகுல் மௌத்தில்லதி உக்கில பிகும் தும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நீங்க பாருங்க, ஆயத்து முடியுது. ஆயத்து முடிஞ்சா எத்தனாவது ஆயத்துன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த சைக்கிள் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. நீங்க செய்யறதே மோட்டிவேஷன் தான். இப்ப அதே மாதிரி எங்களுக்கே மோட்டிவேஷனா இருக்கு. இப்ப YT ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணுவோம்ல, ஆமா, அந்த ஆப்பே காட்டுறேன். ஓகே, இதான் YT ஸ்டுடியோ. ஓகே, இப்போ இந்த வீடியோல கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எல்லாமே நான் தான் செக் பண்ணுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க சேனலுக்குள்ள போய் கமெண்ட் ரீட் பண்ணுங்க. சரி, இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. முகமது ஷராஃப் அப்படிங்கிற நேம்ல இருந்து ரெட் அந்த எமோஜி போட்டிருக்காங்க. எமோஜி எல்லாமே ரீட் பண்ணும். சூப்பர் அப்துல்லா. இப்போ நாங்கள் ஓலோவில் எக்ஸாம் எல்லாம் இதுதான் எழுதுவோம். எக்ஸாமுக்கு இதை எடுத்துக்கிட்டு போகணுமா நீங்க? இல்லை, அங்கே தருவாங்க, கவர்மெண்டால இது தருவாங்க. ஓகே, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் தருவாங்க. நாங்கள் எக்ஸாம் எழுதி தான் எழுதுவோம். புக்ஸ் ரீட் பண்ணுவோம் அதிகமாக. ஓகே, இப்போ கூட இந்த குரூப்ல போட்டேன்ல, எல்லா புக்ஸும் இதே மாதிரி தான். ஆடியோ புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன். ஓகே, தந்தாமரையுடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டகம் வண்டோ கானகத்திடையிலிருந்து வந்து கமல மது உண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாங்கள் இன்னைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறையினுடைய மாவடிப்பள்ளி என்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இவர் தான் சகோதரர் அப்துல்லா. அப்துல்லா இப்போ ஓலல் படிக்கிறீங்க? எஸ். சரி, ஓலல் படிக்கிறாரு. இவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். என்னென்னு சொன்னால், இவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்துல்லா, எப்போ உங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போச்சு? எனக்கு பிறந்ததுலேருந்து கண் பார்வை இல்லை. நான் 6 months பிறந்தது. பிறந்ததுலேருந்தே பார்வை இல்லை. 6.5 மாசத்துல பிறந்தது. 6.5 மாசத்துலாம் பிறந்தாங்களா? ஓகே, 6.5 மாதத்துல தான் அவர் பிறந்திருக்கார். 10 மாதத்துல குழந்தைகள் பிறக்கிறது நமக்கு தெரியும். இவர் பிறக்கும் போது 6.5 மாதத்திலேயே பிறந்திருக்கிறாரு. 45 days வந்து ICUல இருந்தது. அதுல கண்ணுக்கு போட்ட பல்போட தாக்கம், ஸ்பஞ்ச் வைத்து அந்த பல்ப் போடுவாங்க. ஸ்பஞ்ச் வைக்காம பல்ப் போடப்பட்டால அந்த பல்புடைய தாக்கத்தால சூட்டால தான் கண் பிரச்சனைச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, அதனால் அவருக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு. என்ன விவகாரம்னு சொன்னால், அவருக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் அவர் நிறைய வேலைகளை பண்ணுறாரு. எனக்கு தொடர்பு கொண்டார், ஃபோனில் தொடர்பு கொண்டு என்னோட பேசினார். பேசும்போது நான் இன்னார் அப்துல்லா, இப்படி மாவடிப்பள்ளியிலேருந்து பேசுகிறேன் மௌலவி என்று சொல்லிட்டு நான் கேட்டேன், என்ன விவரம் தம்பி சொல்லுங்கன்னு போது, நான் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன், எனவே அந்த யூடியூப் சேனல் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டிருக்குது, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகணும் அப்படின்னாரு. நாங்கள் நீங்கள் எதை பற்றி யூடியூப் சேனல் பண்ணுறீங்கன்னு போது, நான் ஒரு ஹாஃபிஸ் குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து கண் பார்வை கிடையாது என்று சொல்லி தான் செய்கிற நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். சொல்லும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, இன்றைக்கு பார்வை இருந்து அதே போன்று உடலில் குறைபாடுகள் இல்லாத பல பேரும் செய்யாத ஒரு விவகாரம். குரான் ஹிஃபுது பண்ணுறங்கிறது எத்தனையோ பேர் பண்ணினாலும் நம்ம குரானுடனான தொடர்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக எல்லோருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் குரானை மனப்பாடம் பண்ணி அடுத்தடுத்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய சுய தேவைகளை மிக திறமையாக நுட்பமாக செய்கிற ஒரு வேலையை பார்க்குறாருன்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோனில் பேசிட்டு எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்பினார். அப்போ கூட நான் கேட்டேன், அப்துல்லாட்ட இந்த மெசேஜ்லாம் எப்படிப்பா அனுப்புறீங்கன்னு சொல்லி. நானே தான் அனுப்புறேன், எப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பார்ப்போம் ஃபோனில், மக்களுக்கும் காட்டுவோமே. ஆமாம், இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன். ஓகே, இந்த ஃபோன் வந்து பேசும். சரி, ஓகே, இந்த ஃபோன் வந்து எப்படி பேசு அப்படின்னு காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஓகே, உங்களுக்கு விளங்குது. இது வாட்ஸ்அப். ஓகே, இது வாட்ஸ்அப்னு சொல்லுது. ஓகே, இப்போ இது ஸ்பீடாக சொல்லுது. ஓகே, பாருங்க,
ஸ்பீடா வாட்ஸ்அப்னு சொல்லுது. ஆமா இப்போ தான் கிளிக் பண்றேன், டபுள் டச் பண்றேன். ஓகே ஃபிங்கர் எல்லாம் வைக்க சொல்லுது, உங்களுக்கு விளங்குது? ஃபிங்கர்லாம் வைக்க சொல்லுது. ஓகே இப்போ உங்களுக்கு இப்படியே போயிட்டு நான் இப்போ உங்களுக்கு லொகேஷன் செட் பண்ணல. ஆமா கரெக்டா. ஓகே என்ன இருக்கு? என்னுடைய நம்பருக்கு வந்துட்டீங்க. ஆமா நம்ம பண்ண மெசேஜ்லாம் என்ன இருக்கு? இப்படியே இருக்கு. அவங்களோட டிசிப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்றதுனால அந்த மெசேஜ் எதுவுமே இல்ல. ஏற்கனவே நம்ம பேசினதே இல்ல, எதுவுமே இல்ல. டிசிப்பியரிங் மெசேஜ் ஆன் பண்ணல இருக்குல்ல. ஓகே இப்போ உங்களுக்கு இந்த குரூப்பை காட்டுறேன் எப்படி மெசேஜ் ரீட் பண்ணுதுன்னு. ஓகே ஓகே இது எங்களோட குரூப். ஓகே லாஸ்டா நான் போட்ட மெசேஜ் என்ன போட்டிருக்குல்ல, நீ பாருங்க. ஓகே இது என்ன நான் சொல்லவா? இன்னைக்கு நாங்க போட்டிருக்கோம் குரூப்ல ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ஓகே அந்த அந்த புக்கை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணீங்கன்னா அப்படின்னு கீழே நம்பர் போட்டிருக்கு. ஓகே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா மெசேஜுமே ரீட் பண்ணும், எல்லா மொழியுமே ரீட் பண்ணும். இது உங்களுக்கு காட்டணும்னு சொன்னா அது ஸ்பீடை குறைச்சா உங்களுக்கு வழங்கும். ஓகே பாருங்க வாசிக்கும். Books in rhythm, motivation, thoughts, brain burst, to reveal sparkles, how to win friends and influence people. Book adapting Google Pagudi Pagiwak Pagtatu White Heavy Checkmark Muvimayaka Vasikta. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? எல்லாமே வாசிக்கும். ஆனா எனக்கு ஸ்பீட் ஓகே, அதனால நான் ஸ்பீட்ல பாவிக்கிறேன். ஓகே இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்து பாருங்க பாப்போம். ஓகே YT ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணுவோம்ல, ஆமா அந்த ஆப்பே காட்டுறேன். ஓகே இதான் YT ஸ்டுடியோ. ஓகே இப்போ இந்த வீடியோல கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எல்லாமே நான் தான் செக் பண்ணுவேன். ஓகே இப்போ உங்களுக்கு உங்க சேனலுக்குள்ள போய் கமெண்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே இந்த கமெண்ட்ஸ் பண்றாங்க மாஷா அல்லாஹ் அப்படின்னு நம்ம வியூவோல கொடுத்தா எல்லா கமெண்ட்ஸுமே வரும். சரி இதுக்கு கமெண்ட்ஸ் பண்றாங்க முகமது ஷராஃப் அப்படிங்கிற நேம்ல இருந்து ரெட் அந்த எமோஜி போட்டிருக்காங்க. எமோஜி எல்லாமே ரீட் பண்ணும். சூப்பர் அப்துல்லா. அதே மாதிரி எங்களோட டிக்டாக் இருக்கு. ஓகே எல்லாத்தையும் இப்படி தான் பாக்குறீங்களா? எல்லாம் இப்படி தான். இப்போ நான் கேட்டிருக்கேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ChatGPT யூஸ் பண்ணுவீங்களா? எஸ் ChatGPTல தான் இந்த குரூப்புக்குரிய மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணுவேன். உனக்கு ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணி காட்டவா? ஓகே ஓகே இப்படி போயிட்டு சரி இப்போ ஓகே நான் ChatGPT சொல்ல போறேன். நம்ம குரூப்ல போடுற அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ணு அப்படின்னு. நான் அப்துல்லா பேசுறேன், நம்ம குரூப்ல போடுற அடுத்த மெசேஜை சென்ட் பண்ணு. டைப் ஆயிட்டு பாருங்க. ஓகே சென்ட் பண்ணுவோம். ChatGPT மெசேஜ் சூப்பர் 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 அப்துல்லா, அருமையா பண்றீங்க. அதே மாதிரி நான் நம்பல நீங்க சில விஷயங்கள் ஏன்னா அது நமக்கு தெரியல, நான் கண்ணால கண்டு இல்ல. சரியா இப்ப காணும் போதுதான் சிலதை நம்புறேன். சரி இப்ப நீங்க அந்த உங்க மெஷின்ல ஏதோ ஒன்றை டைப் பண்ணி காட்டுறீங்க, ஒரு வீடியோல பார்த்தேன். அது என்ன டைப் பண்ணுங்க, அந்த மெஷின் என்ன பண்ணும்? ஓகே இது வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்குன்னு சொல்லி சரி படிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து குர்ஆன் இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் மெஷின்ல பாத்துறோம். இதுல பேர் பிரைல் டைப்ரைட்டர். இத பத்தி வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல தெளிவாவே போட்டுருக்கோம். ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் டைப் பண்ணி எழுதி காட்ட போறேன் நாங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. ஓகே எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஸ்மின் மௌலை நல்லா இருக்கிறீங்களான்னு டைப் பண்ணுங்க பாப்போம். ஓகே இது பிரைல்ல எல்லாமே குச்செழுத்து கையால தொட்டு தான் வாசிப்போம். ஓகே இங்கிலீஷ்ல சலாம் டைப். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இதுல இது எப்படின்னு உங்களுக்கு சொல்லவா? என்ன இருக்குல்ல? எஸ் இருக்கு. இதுல ஒரு பொட்டில எத்தனை இருக்கு? ஒரு பெட்டிக்குள்ள ஒண்ணுல 6 புள்ளி. இந்த 6 புள்ளிய நாங்க என்ன செய்வோம்னா எண்ணுவோம். வலது பக்கத்துல தான இருக்கு 3 இருக்கு. ஆமா இடது பக்கத்துல இன்னும் 3 இருக்கு. இப்போ இந்த வலது பக்கத்துல இருக்கிற 3 எண்ணுவோம் 1 2 3. ஓகே இங்கல இருக்குல்ல இத 4 5 6 அப்படி எண்ணுவோம். ஓகே விளையாட்டது எப்படின்னு? ஆமா ஆமா எஸ் வலது பக்கம் 1 2 3 அடுத்து இருக்கிற 4 5 6. ஓகே இவ்வளவு தான் இந்த 6 நம்பரும் தான் இப்படியே மாறி மாறி வருது. இப்ப உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். ஓகே இந்த 6 டாட்ஸ் இருக்கு தானே, ஆமா அதுக்குள்ளதான் முழு விஷயமே இருக்கு, எல்லா மொழியும் இருக்கு. நான் தமிழ், இங்கிலீஷ், சிங்களம், அரபிக் எல்லாம் படிச்சிருக்கிறேன். சரி ஓகே இதுல பாருங்க அதுல இங்க எல்லாத்துலயும் 6 இருக்கு தானே. ஆமா இங்க பாருங்க இதுல 1 மட்டும் இருக்கு.
சரி. ஒன்று மட்டும் இருந்தா அது ஏ இங்கிலீஷ்ல. ஓகே. அடுத்து பாருங்க, 1 2 இருக்கு. சரி. 1 2 இருந்தா பி. ஓகே. அடுத்தது இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 1 இருக்கு. ஆமா. 2 இல்ல. அங்கே இருக்கு 1 4 5. ஆமா. 1 4 5 வந்தா டி. ஓகே. அடுத்தது யூ 1 இருக்கு 2 இல்ல பாருங்க 1 3 6. ஆமா. யூ. சரி. அடுத்தது 2 எல், இது ஏ, ஹெச் 1 2 5. இப்போ நீங்க அப்துல்லான்னு இதுல எழுதி இருக்கீங்க. பாருங்க, இது அப்துல்லான்னு சொல்லி அவர் எழுதி இருக்காரு. இப்படி தான் எங்கட குர்ஆனுமே இருக்கும். முழு குர்ஆனும் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி குர்ஆன் இது எங்கட குர்ஆன் மொத்தம் இதே மாதிரி 6 குர்ஆன் இருக்கு. இது 5 ஜுஸ் தான். இப்போ எத்தனை 5 இது எத்தனாவது பகுதின்னு பார்க்கலாம். ஓகே. மேலுக்கு போட்டுருப்பாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகே, இது 21 இருந்து 25 வரைக்கும் இருக்கு. சூரா ரூம் லிஸ்டா கொஞ்சம் காட்டுங்க. இது எல்லாமே புள்ளி தான் இருக்கு. கையை தொட்டு பாருங்க, எல்லாமே புள்ளி தான். எஸ். இப்ப நீங்க இப்ப குர்ஆன் எதை ஓதினாலும் நான் மனப்பாடத்துல புரிஞ்சு கொண்டா உண்டு. எனக்கு பார்த்து புரியறதுக்கு ஒண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் அந்த குர்ஆன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் இருங்க. இப்ப பாப்பா அப்துல்லா, நீங்க ஹாஃபில் தானே? ஹாஃபில். நீங்க ஹிஃபுல் ஓதாம நான் இந்த குர்ஆன் ஓதும் போது ஒரு விஷயம், ஹிஃபுல் ஓதுறது இந்த குர்ஆன கஷ்டம். சரி, நம்ம இத பார்த்து தான் ஓதுவோம். சரி, இப்ப இத ஓதுங்க. இப்ப என்ன பேஜ்ல இருக்கீங்க? ஓதுங்க பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜுஸ்னு மேலுக்கு போட்டுருப்பாங்க. 23ஆம் ஜுஸ்னு போட்டுருக்காங்க. ஓகே. இது சூரான்னு போட்டு சூரா சாத் போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இது வந்து இங்க பாருங்க, ஒரு ஆயத்து இது வந்து 38வது சூரா ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ இங்க ஏதாவது ஓதுங்க அப்துல்லா பாப்போம். இந்த இடையில ஆயத்து ஸ்டார்ட் ஆகுற இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுதா? இல்ல, அந்த ஒரு ஆயத்து முடியும் போது இப்படி முடியுது. ஓகே. இது அடுத்த ஆயத்துல ஸ்டார்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கு பாருங்க லைன்ல இருந்து. ஆமா ஆமா ஆமா. இது ஆயத்துல ஸ்டார்ட். இப்போ ஓதுங்க பாப்போம் அந்த இடத்தை. இது வந்து சூரத்து சஜதா. ஓகே. குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிகும் தும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நீங்க பாருங்க, ஆயத்து முடியுது. ஆயத்து முடிஞ்சா எத்தனாவது ஆயத்துன்னு சொல்லி போட்டுருப்பாங்க. ஓ, அப்படி. இதில் இவர் ஆயத்து முடிகிறதாக அப்துல்லா சொல்றார். பட் நமக்கு இதை பற்றின அறிவு ஞானம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு கரெக்டாக தெரியுது, அவருக்கு எல்லாமே புரியுது, எல்லாம் தெரியுது. இப்போ இந்த குர்ஆன் எப்படி ஒருவங்க பிரைல் படிக்கும் போது என்னெல்லாம் பண்ணலாம், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எடுத்து ஃபுல் வீடியோஸை யூடியூப்ல போட்டிருக்கோம் இந்த குர்ஆனை பற்றி. ஓ சரி, அப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்வீங்க, இதில் ஓதிக்கிருவீங்க. வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க? இது வந்து இதில் அப்டேட் வெர்ஷன் தான். இதுல இருந்தா இது அப்டேட் ஆச்சு. ஓ, இதுல இது பாருங்க 6 புள்ளி இருக்குல்ல. ஆமா, எல்லாமே 6 புள்ளி தானே? எஸ், எல்லாமே 6 புள்ளி தான். இதுக்குள்ள பேப்பர் வச்சிட்டு என்ன செய்வோம்னா, கூறு மாதிரி இருக்கும், அந்த கூறால இப்படி குத்துவோம். இப்போ இந்த இருக்குல்ல பேப்பர், இந்த பேப்பர் ஓகேயா? ஓகே. இப்படி வச்சிட்டு இந்த கூரை வச்சு இப்படி குத்துவோம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி குத்தி எழுதுவோம். ஓ, அப்ப நீங்க இப்ப இதுல ஒரு பேஜே எழுதலாம் நீங்க. எஸ், இதுல ஸ்லோவா எழுதலாம், இதுல ஸ்பீடா எழுதலாம். இப்ப நாங்க ஓ லெவல் எக்ஸாம் எல்லாம் இதுதான் எழுதுவோம். எக்ஸாமுக்கு இதை எடுத்துட்டு போகணுமா நீங்க? இல்ல, அங்க தருவாங்க, கவர்மெண்டால இது தருவாங்க. ஓகே. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் தருவாங்க. நான் எக்ஸாம் எழுதுனா எழுதுவோம். உங்களுடைய எம்பிஷன் என்ன அப்துல்லா? ஓஎல் எழுதுறீங்க, இதுல என்ன இருக்கு? இதுல நான் எழுதின நோட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் ஓ லெவலுக்கு படிச்சுட்டு இருக்கிற நோட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன? எனக்கு இஸ்லாம் பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட் தமிழ். தமிழ். எஸ். தமிழ் இலக்கணம் இலக்கியம் எல்லாம் நல்லா புரியுமா? தமிழ் மொழியிலேயே இன்ட்ரெஸ்ட். தமிழ் மொழியிலேயே இன்ட்ரெஸ்ட். புக்ஸ் ரீட் பண்ணுவோம் அதிகமா. ஓகே. இப்போ கூட இந்த குரூப்ல போட்டேன்ல, எல்லா புக்ஸும் இதே மாதிரி தான். ஆடியோ புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன். ஓகே. தந்தாமரையுடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டகம் வண்டோ கானகத்திடையிலிருந்து வந்து கமல மது உண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது இலக்கியத்துல வர்றது. எஸ். இப்போ நான் ஹிஃபுல் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த்தா தான் கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு பாடமா ஸ்டார்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம். ஓகே. இது எல்லாமே இந்த லாங்குவேஜ்லாம் படிப்பீங்க? எல்லாமே இதுல தான் படிப்போம். சூப்பர். இது இஸ்லாத்துக்குரிய நோட்ஸ், தொழுகையின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு பாடம். சொல்லுங்க, அதுல என்ன இருக்கு? இபாதத் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல இருக்கிற பாடத்துல ஓகே, பின்வரும் விடயங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவை. ஓகே, அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, இவ்வளவு விவகாரங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதாவது பார்வை உள்ளவர்கள் எதெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்க செல்ஃபா செய்றீங்க. இது என்ன புத்தகம் தம்பி? இது வந்து ஸ்கூல் புக்ஸ். இதுதான் உங்க ஸ்கூல் புக்ஸா? எஸ். என்ன புக்ஸ்? என்ன புக் இது? இது நான் சின்ன வயசுல படிச்ச 3ஆம் ஆண்டு புக்னு நினைக்கிறேன். ஆமா, 3ஆம் ஆண்டுக்குரிய புக் தான் இது. ஓகே. மாடு கீழே போட்டிருக்காங்க, வேகமாக ஓடியது அப்படி சின்ன பிள்ளைங்க புக். சரி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இப்போ உங்களுடைய எய்ம் என்ன? இப்போ ஓஎல் படிக்கிறீங்க. அதுல என்ன உங்களோட இலக்கு என்ன? எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்
அந்த சைக்கிள் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. நீங்க செய்யறதே மோட்டிவேஷன் தான். இப்ப அதே மாதிரி எங்களுக்கே மோட்டிவேஷனா இருக்கு. இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, நிறைய பேர் உலகத்துல எல்லாம் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு என்ன இல்லையோ அதை தேடி போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு பார்வை இல்லாம இருக்குதே, இருந்திருந்தா இது நல்லா இருக்குமே யோசிச்சது இல்லையா? இல்ல, இந்த உலகம் முடிஞ்சு போறது தானே. சரி, அதனால அதை பத்தி எல்லாம் யோசிச்சல. எல்லாமே கொஞ்சம் தான். இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த சந்தோஷம் கூட நிலைக்கிறது இல்லையே, உண்மையா வச்சிருக்கேன், இது முடிஞ்சிருமே, அப்ப இதுக்காக நம்ம எதுக்கு இந்த கண் பார்வையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. சரி சரி சரி. இப்போ சொல்லுங்க, உங்க என்ன இலக்கு என்ன? உங்க இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஓஎல் இன்ஷால்லா முடிச்சிட்டு கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு இருக்கேன். கவுன்சிலிங் அந்த சைட்ல போறதுக்கு. உலகத்துல எல்லாருமே சாதிக்கணும், முடியாதவங்க நீங்க யாருமே இல்ல, எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு, எல்லாருலயும் முடியும். எதுக்குமே யோசிக்க தேவையில்லை, எல்லாருமே எல்லாமே சொல்லுவாங்க, சொல்லித்தான் இருப்பாங்க, அதெல்லாமே விட்டுட்டு லைஃப்ல சாதிக்கணும். இப்ப அண்மையில ஓஎல் ரிசல்ட் வந்தது. எஸ், தெரியுமில்ல? ஓஎல் ரிசல்ட்ல நிறைய பேர் பாஸ் பண்ணினாங்க, சில பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஃபெயில் ஆன சகோதரர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். ஓகே, முதல் சொல்ல வர விஷயம், ஃபெயில் ஆன அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே, அதை தள்ளி இருந்து பார்க்காம அதை எக்ஸெப்ட் பண்ண பழகுங்க. முதல் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், ஓகே, ஃபெயில் ஆனதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா லைஃப்ல பெரிய சக்சஸ் கிடைக்கும். ஃபெயில் ஆயிட்டோமேன்னு ஃபீல் பண்றதை விட ஃபெயில் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா நெக்ஸ்ட் போயிடலாம். சரி, எக்ஸ்ட்ரா இன்னொன்று கேட்குறேனே, இப்போ நாங்கள் நிறைய மக்களுக்கு அறிவுரை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சில பிள்ளைகள் வந்து நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு விபரீதமாக தற்கொலை அளவுக்கு இந்த படிக்கிற காலத்திலே முடிவுகள் எடுக்கிற பிள்ளையெல்லாம் பார்க்குறோம். சரியா? அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், கண் பார்வை இல்லாம நாங்களே இந்த அளவுக்கு சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஓகே, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் புரியணும், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யணும். அப்துல்லாவுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவர் ஒரு யூடியூப் சேனல் செய்யறார். சேனல் பேர் என்ன தம்பி? இஸ்லாமிக் டிவி மீடியான்னு யூடியூப் இருக்கு, ஏஎம் அப்துல்லா ஆஃபீஷியல் அப்படின்னு டிக்டாக் இருக்கு, அதே நேம்ல ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. ஓகே, இவருடைய அந்த தளங்களுடைய லிங்க்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். அப்துல்லாவுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. நான் நிறைய அதில் கிராத் ஓதுறாரு, என்னென்னலாம் பண்றீங்க. அதுல வந்து இப்ப கண் பார்வை இல்லாததுனால சமூகத்துல ஒரு மாற்று கண் இருக்குல்ல. கண் பார்வை இல்லாதவங்களா பாவம், அவங்களுக்கு எல்லாமே நாம தான் பண்ணி விடணும். சரி, என்கிட்டயும் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு யாரு நெகம் வெட்டி விடுறது, உங்களுக்கு யாரு ட்ரெஸ் மாத்தி விடுறது, அப்படி எல்லாமே நீங்க பண்ணிக்கிறீங்க. என்ன விஷயம், நான் உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும்ல, அந்த இருட்டு தான் எங்க லைஃப், அதனால பழகி போயிட்டுது. கடைக்கு போவீங்களா? ஆமா, இங்கெல்லாம் நடந்து போவேன், பழகிட்டுது. சரி, பஸ்ல போவீங்களா? பஸ்ல தனியே டிராவல் பண்ண விடவே மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் தனியே போனாலே ஏன் தனியே போற அப்படின்னு சொல்லி உங்களை விட்டா போக முடியுமா? எஸ், போயிருவேனே. இல்ல, இப்ப எனக்கு நடக்கும்போது அடுத்த கால் எடுத்து வச்சா விழுந்துருவோமா இல்ல போவோமான்னு தெரியாது. அதை நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்து அப்படியும் நிக்க வேண்டியதுதான், விழுந்தாலே எழுப்பி போகணும், அதான் வாழ்க்கை. சூப்பர், அழகான சில செய்திகளை சொல்றாரு, உணர்ந்து சொல்றாரு, தத்துவமாக சொல்லலை, புக்ல படிச்சு சொல்லலை, அல்லது சும்மா ஏதோ தத்துவம் சொல்லுவோம் சொல்லிட்டு சம்பாதிப்பது எப்படின்னு புத்தகம் எழுதுவாங்க, எழுதினவன் நம்பர் 1 பொருளாதாரமே இல்லாத ஆளா இருப்பாரு, அப்படி சொல்லலை. அவர் எல்லாமே உணர்ந்து சொல்றாரு. உண்மையிலேயே உங்களோட பேசுனதுல இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு இந்த ஒரு மனதைரியத்தை படிச்சு கொடுங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த லைஃப்ல எந்திரிச்சு நிக்கலாம், உங்களால முடியுங்கிறத நீங்க வந்து சாதிக்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுங்க. காரணம் என்னன்னா, நம்ம பலமுறை சொல்றதுதான், குழந்தை வந்து படிக்கட்டுல ஏறுவான், ஏறி கீழே முன்னாடியே விழுந்துருவ அப்படிப்பாங்க, அப்படித்தானே? எனவே படிக்கட்டுல ஏறும்போது விழுந்துருவேன்னு பயம் காட்டுறதை விட்டு விழுந்துட்டானுன்னா இனிமே எப்படி விழாம ஏறுறதுன்றதை படிச்சு கொடுங்க. அப்படித்தானே அப்துல்லா? சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லவா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஜேமரம் இருக்கும்ல, ஆமா, அப்படி ஒரு மரம் இருந்துச்சு. சரி, அதுல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏறுவாங்க. அப்ப நானும் ஏறுவன்னு போவேன். உமா கீழக்கு இருந்து விழுந்துருவே அப்படின்னு சொல்லுவா. சரி, நான் இன்னும் மேலுக்கு போயிருந்து விழ போறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அப்துல்லாவுடைய அந்த மன உறுதி, அதே போன்று அவருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டுக்குரியது. சரி, என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணேன்னு சொல்லவா? உங்களோட யூடியூப்ல கூட உங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்ல. அப்போ யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக் லிங்க் கூட இல்ல யூடியூப்ல. சரி, கூகுள்ல போய் தான் உங்க நேம் சர்ச் பண்ண உங்க ஃபேஸ்புக் லிங்க் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணாலும் அதுலயும் கான்டாக்ட் நம்பர் டிரெக்டா இல்ல, மெசேஜ் ஆப்ஷன் தான் இருக்கு. எபவுட்டுக்குள்ள போய் பார்த்தா உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு, அதை எடுத்து காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். அபவுட் வரைக்கும் போயிட்டியா தேடி?
சரி, கண்டக்ட் பண்ணணும் நிறைய ஆசை. எனக்கு ஆரம்பத்துல ரஸ்மின் எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க பலஸ்தீனை பத்தி வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நீங்க போடுற வீடியோஸ் பார்ப்பேன். பட் நீங்க அன்பு காட்டுறத பத்தி வீடியோஸ் போட்டுருந்தீங்க. சரி, மௌத்தான வீட்டுல நடந்த சம்பவம் அப்படின்னு ஒரு வீடியோஸ் போட்டுருந்தீங்க. ஓகே, எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். சரியா, நிறைய இன்னும் நிறைய நீங்க படிக்கணும், முன்னேறணும், தைரியம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய, மக்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக லைஃப்பில் நீங்கள் வரணும். உங்களை சந்திக்கிறதுக்காகண்டே நான் தேடி வந்தேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்தேன், உங்களை நான் வந்து சந்திப்பேன்னு. புரியுதா? நம்பிட்டீங்களா? நான் சொன்னது செஞ்சுட்டேனா? ஆமாம். ஆனா நீங்களும் உங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அந்த சேலஞ்சஸ் எதிர்கொள்றது பெரிய விஷயம் அல்ல, நீங்க உங்க லைஃபே சேலஞ்சா எடுத்துக்கிட்டு போறீங்கல்ல, அதுதான் எங்களுக்கே மோட்டிவேஷன். நமக்கு சேலஞ்சஸ் வரும் தானே, மனிதன் யாருக்கு சேலஞ்சஸ் இல்ல? உண்மைதான், சொல்லுங்க. அது உண்மைதான். உலகத்துல சேலஞ்ச் எப்ப இல்லாம போகும்னா, உங்களை நான் அழிப்பேன் அல்லது நீங்க என்ன அழிப்பீங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் சேலஞ்சஸ் இல்லாம போகாது. ஏன் சேலஞ்ச் எடுக்க வேண்டி இருக்குது? இங்க நம்மளை தட்டி தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்குது. அப்படித்தானே? அதான் விஷயமே. இப்ப நான் கூட நிறைய பேரை கண்டக்ட் பண்ணேன், ரெஸ்பான்சஸ் இல்ல எனக்கு. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்ட ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், காலையில மெசேஜ் போட்டிருந்தேன். ஒரு 7 மணிக்கே ரிப்ளை பண்ணி வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணீங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி ரிப்ளை வரும்னு. சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு தெரியல நீங்க அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டியல, நான் அப்துல்லா அப்படின்னு சொல்லி. நமக்கு நிறைய மெசேஜ் வரும். நமக்கு ஒரு இப்ப கூட ஒரு 170 மெசேஜ் நான் இன்னும் ரீட் பண்ணாத மெசேஜ் இருக்கு. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், அதை ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய சகோதரர்கள் உதவி கேட்பாங்க. உதவி நம்மகிட்ட இருந்தா கொடுக்க முடியும், இல்லைன்னா இல்லம்மா மன்னிச்சுக்கிறங்க, நம்ம கிடைக்கிறப்போ எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம் அப்படிங்கிற பதிலையாவது நம்ம சொல்லணும்ல. முடிஞ்ச வரைக்கும் பண்றோம், அதுலயும் 1-2 மிஸ் ஆகிரும். சில சகோதரர் வந்து சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு எனக்கு பதில் சொல்லல, அதுக்கு பதில் சொல்லல. அப்ப நம்ம அது முடியல. எவ்வளவு 100க்கு 99 பதில் ரிப்ளை பண்ணத்தான் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் பெரிய விஷயம் தான். அவங்க நம்மளை நம்பித்தானே மெசேஜ் பண்றாங்க. புரியுதா? அப்ப அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி, இப்ப பயணத்துகள்ல இருக்கும்போது ஃபுல்லா ரிப்ளை பண்ணிடுவோம். பண்ணிட்டு சில ஆட்களுக்கு மொபைல்ல பேசணும்னா பேசிடுவோம். சரி, அப்படி பண்ணத்தானே வேணும், நம்ம நம்பித்தானே அதை பேசுறாங்க. புரியுதா? நிறைய பேரு கண்டக்ட் பண்ணாலே பிஸியா இருக்கிறேன் பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை தேடி வந்ததுக்கு காரணம் அது இல்ல, நீங்க உங்க வீடியோ எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டே நம்ம கூட வந்திருக்காரு என்னுடைய நண்பர் முவாத்கிட்ட சொன்னேன், நம்ம கண்டிப்பாக அப்துல்லாவை போய் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, அவருடைய டேலண்ட்டை நான் பார்த்தேன். இந்த வயசுல இப்படி நீங்க ஒரு கண் பார்வை உள்ளவர் செய்கிறத விட அதிகமான வேலைகளை பண்றீங்க. சரியா? உங்க சேனல்ல நிறைய வீடியோ போடுங்க, டெய்லி ஒரு வீடியோவாவது போடுங்க. நீங்க படிக்கிறத மக்களுக்கு சொல்லுங்க. கண் பார்வை இல்லாத மக்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அந்த மாதிரி நீங்க எப்படி எல்லாம் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நீங்க எப்படி சேலஞ்சஸ் எதிர்கொள்றீங்களோ அந்த விவரங்களை எல்லாம் சொல்லுங்க. கிராத் எல்லாம் அழகா ஓதி போடுங்க. சரியா? அதை மக்கள் பார்ப்பாங்க, உங்களுக்குரிய சப்போர்ட்டை மக்கள் தருவாங்க. நல்லது செய்தால் நல்லதே விளையும். சரியா? எனவே யாரையும் நம்ம வந்து லைஃப்ல ஒண்ணு நம்ம முடிவெடுத்துக்கிறணும். என்ன முடிவுல இருக்கணும்னு கேட்டா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழரை பார்க்கறதுக்கு போவாங்க. அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அவர் பள்ளிக்குள்ள வருவாரு. வரும்போது கையில 2 செருப்பை தூக்கிக்கிட்டு ஒது செஞ்சுக்கிட்டு வருவாரு. இடது கையில 2 செருப்பு இருக்கும். இவர் சொர்க்கம் போவாரு அப்படிமாங்க ரசூலுல்லாஹ். 2வது நாளும் வருவாரு, 3வது நாளும் வருவாரு. அப்படி என்ன இவர் பண்றாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழருடைய வீட்டுல போய் தங்குவாரு. தங்கி பார்த்தா அவர் பெரிய இபாதத் எல்லாம் பண்ணல, இரவுல துவா ஓதிட்டு தூங்கிடுறாரு. பிறகு ஃபஜ்ர் கிளம்புறாரு, தொழுகிறாரு. பெரிய அவரை எதிர்பார்த்த மாதிரி இரவு முழுக்க இரவு வணக்கம் அப்படி எல்லாம் பண்ணல. எங்க நான் வந்தேன், நீங்க அப்படி எல்லாம் பண்ணல, நான் போறேன்னு கிளம்புவாரு. கிளம்பும் போது அவர் கூப்பிட்டேன்னு சொல்றாருண்டா, நீங்க நினைச்ச மாதிரி நான் பெரிய இபாதத்தெல்லாம் பண்ணலதான், ஆனா எங்கிட்ட ஒரு பண்பு இருக்குது. அந்த பண்பு சில நேரம் இதுவாக இருக்கலாமோ தெரியல அப்படிம்பாங்க. அது என்ன பண்புன்னு சொன்னா, நான் யாரை பற்றியும் தீயது எதுவும் பேச மாட்டேன். ஆனா நம்ம 4 பேர் உட்கார்ந்தாலும் என்ன, அவன் அப்படி இவன் இப்படி, ஆமா, அது மாதிரி அது தவிர்க்கப்படணும். 2வது என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, அல்லாஹ் யாருக்காவது ஒரு அருளை கொடுத்துட்டா அந்த அருள்ல நான் பொறாமப்பட மாட்டேன். புரியுதா? இப்ப ஒருத்தருக்கு ஒரு அருள் கிடைச்சி, ஒருத்தர் ஒரு வண்டி வச்சிருக்கிறாரு, இவனுக்கு வண்டி கிடைச்சிட்டே நாசமாக்கணும்னு நினைச்சா சரி வருமா? கொஞ்சம் காசு இருந்தாலே போதும், சரியா? ஆனா ஒரு விஷயம், உங்க விஷயத்துல எங்களுக்கு ஒரு பொறாம வருது. அது மார்க்கம் அனுமதிச்ச பொறாம தான். ஏன்னா இந்த வயசுல இப்படியான ஒரு குறை நீங்க அதை விரும்பலன்னாலும் அப்படி ஒரு நிலை இருந்து கூட அதை குறையா நினைக்காம இப்படி எல்லாம் பண்றீங்கல்ல, ரொம்ப சூப்பர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். அந்த சேனல் பேர் என்ன தம்பி? இஸ்லாமிக் டிவி மீடியா. இஸ்லாமிக் டிவி மீடியா நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி அப்துல்லாவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை மாவடிப்பள்ளி பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர் இவர். தன்னுடைய எனக்கு இது குறை என்று நினைக்காத நிறையோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் ஸ்டார்ட்லேயே எனக்கு கண் பாரு அது சொல்றதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது சொல்லத்தானே வேணும். நிறைய பேர் சொல்லக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. உங்களை தெரியாம பார்த்தாங்கன்னா அதெல்லாம் கண்டு கலசா கண்ணாடி ஒன்று போட்டுப்பா சூப்பரா இருக்கிறீங்க. சரியா? இப்போ O level படிக்கிறிய? ஓகே ஓகே. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். சகோதரர்கள் அத்தனை பேரும் சகோதரர் அப்துல்லாவுக்காக துவா கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அவருடைய எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஒத்துழைப்பாக உம்மா வாப்பா சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. சரியா? உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சந்திச்சதுக்கும் இங்க வந்ததுக்கு என்ன சொல்ல போறீங்க பாக்குறாங்களுக்கு? லாஸ்டா எல்லாருக்குமே சொல்ற விஷயம், எல்லாரையுமே கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா பேசுறதுக்கு டைம் இல்லை. பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட பேசுறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் டைம் கொடுங்க, அன்பா இருங்க, பாசமா இருங்க. லைஃப்ல சக்சஸ்ங்கிறது கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நபியாவும் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில். அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு வாழுங்க. என்னதானாலும் எக்ஸெப்ட் பண்ணிவிடுங்க, வாழ்ந்துடலாம். ஓகேவா?